For a simple pendulum, having time period t, the variation of kinetic energy with time is represented by. இது ரொம்ப ஈஸியான கொஷன். நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லையும் இருக்கு. ஆக்சுவலா இந்த டைமுக்கும் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இல்லை, ஆம்ப்ளிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் எனர்ஜிக்கும் ஒரு கிராப் போடுவோம். இது வந்து பிளஸ் ஏ, இது ஏ, இது மைனஸ் ஏ, இது மாதிரி போடுவோம். கைனடிக் எனர்ஜி இப்படி போயிருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படியே இன்வெர்டடா வரும், டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டன்டா இருந்திருக்கும். இதே இதை இப்போ டைமுக்கு நம்ம போட போறோம். டைம் எடுத்துட்டேன்னா இனிஷியலி when t equal to 0, t equal to 0, நமக்கு இந்த கிராஃபோட நம்ம எடுக்கணும். மீன் பொசிஷன்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். மீன் பொசிஷன்ல இருக்கப்போ ஆர் இந்த இடத்துல டீன்னு வச்சேன்னா t/2 இங்க இருந்து இப்படியே போகலாம். டி கைனடிக் எனர்ஜி, இந்த கிராஃப் தான் கைனடிக் எனர்ஜி கிராஃப். இதே தான் கைனடிக் எனர்ஜி கிராஃப். இதை தான் ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம். அப்படியே போ. செகண்ட் ஹாஃபும் இதே பாயிண்ட் தான் இருக்கும், 0. இதை t/2ன்னு வச்சுக்கலாம். இதை இது 3t/4, t/4, t/2, இது t/2. அடுத்தது அப்போ இது 0, இது t/4, இது t/2, 3t/4, t. 1 full root oscillation. So kinetic energy is positive. அதே தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி நீ பார்த்தேன்னா இப்படி இருந்திருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப், டோட்டல் எனர்ஜி ஸ்ட்ரெயிட்டா இருந்திருக்கும். ஸோ இதான் கைனடிக் எனர்ஜிக்கான கிராஃப். ஓகே, இதுலயே பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டோம்னா கைனடிக் எனர்ஜி 0 இருக்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி மேக்ஸிமம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து இந்த டைம் பீரியட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனிவே இதெல்லாம் எடுக்கவே முடியாது, இதே எடுக்க முடியாது. இது மட்டும் தான் நம்ம எடுக்கலாம். இது டோட்டல் எனர்ஜி கிராஃப். எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த கிராஃப்ல போட்டேன்னா கைனடிக் எனர்ஜி நீ இப்படி போட்டேன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியை தலைகீழா போட்டிருப்போம். இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப். ஓகே, அப்போ இது கைனடிக் எனர்ஜி கிராஃப், இது பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப், சாரி இது பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப், இது செகண்ட் போட்டது கைனடிக் எனர்ஜி கிராஃப், the straight line are total energy graph. So the answer is 3 alone can be taken into consideration. ஸோ இந்த கொஷன்லாம் சிம்பிளாக நான் ஆல்ரெடி கிளாஸஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்லையும் கூட ரொம்ப அழகாக இதெல்லாம் இந்த கான்செப்டை ஆம்ப்ளிடியூட் வர்சஸ் கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதே தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் ஆம்ப்ளிடியூட் பதில் டிஸ்பிளேஸ், அதான் டைமை போட்டு டைம் வர்சஸ் எனர்ஜிக்கும் கிராஃப் போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.